ஸோ இந்த வீடியோவில் பிகாம் ஆப்ரேஸ் ரிசர்ச் CZ34A ஸோ அந்த கோடில் உள்ள கொஸ்டின் பேப்பர் வந்து லாஸ்ட் இயர் நவம்பர் 2023 ஸோ அரியர் பேப்பர் இது. ஸோ என்ன பார்க்கலாம், 2 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன், அது படிங்க. 2 மார்க்ஸ் நல்லா படித்தாலே இருக்கிற 2 மார்க்ஸ் 5 யூனிட்ஸ் 2 மார்க்ஸ் நல்லா படிங்க. ஸோ அதை படித்தாலே கண்டிப்பாக 20 மார்க்ஸ் வாங்கிடலாம். அண்ட் தியரிஸும் 5 மார்க் 10 மார்க்கில் தியரியும் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால் 2 மார்க்ஸ் மட்டும் ஃபுல்லாக பக்காவாக படிச்சிருங்க அது. ஸோ நான் இருக்கிற கொஸ்டின் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் ஆப்ரேஸ் ரிசர்ச் ஆல்ரெடி லாஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் அதே தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ சயின்டிஃபிக் அப்ரோச் டு ப்ராப்ளம் சால்விங் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட்னு சொன்னேன். ஸோ அதான் ஆப்ரேஸ் ரிசர்ச். ஸோ எல்பிபி, வாட் இஸ் எல்பிபி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம் ஈஸியாக. யூசிங் திஸ் வி கேன் ஃபைண்ட் த டிசிஷன் வேரியபிள் ஆஃப் so set of constraints, the objective function decision variable find பண்ணி அது objective function decision variable we have to find, அது find பண்ணணும் using the set of constraints, அதை solve பண்ணணும். ஸோ இதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். what are the models in OR, இது வந்து 2 மார்க்ஸ்ல இருக்கும். slack variable லாஸ்ட் இயர் கேட்ட அதே கொஸ்டின் தான். ஸோ 2x plus 3y less than equal to 7 ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் அப்படியே நான் ஈக்குவல்ட்டா மாத்துறதுக்கு யூ ஆட் ஒன் வேரியபிள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூ ஆட் ஒன் வேரியபிள் டு த கன்ஸ்டன்ட்ஸ் டு மேக் இன்இக்வாலிட்டி லெஸ் than equal to ஈக்குவல். ஸோ இங்கே S1 ஈக்குவலாக மாறுது. ஸோ திஸ் S1 இஸ் கால்ட் ஸ்லாக் வேரியபிள். ஸோ இது அப்படியே இருந்தாலே வில் கெட் 2 மார்க். இதுதான் ஸ்லாக் வேரியபிள் சொல்றாங்க. ஸோ பிசி சொல்லிச்சுன்னா a non-negative, the non-negative I is greater I equal to 1, 2, up to n. A non-negative variable xi satisfy the constraints is called feasible solution சொல்லுவாங்க. அண்ட் இது எல்பிபி ப்ராப்ளத்துலேயே இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துலேயே இருக்கு. ஓகே, அடுத்து கிராஃபிக்கல் அப்ரோச் டு மோஸ்ட் சூட்டபிள் மெத்தட். ஸோ எல்பிபிக்கு ஒன்லி 2 வேரியபிள் டிசிஷன் வேரியபிள் இருந்தால் அதுக்கு வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதை அப்படியே எழுதி விடுங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டோட்டல் ஆஃப் டிமாண்ட் நாட் ஈக்குவல் டு டோட்டல் ஆஃப் சப்ளை. ஸோ சப்ளைவும் டிமாண்டும் நாட் ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் கால் அன்பேலன்ஸ். ஈக்குவலாக இருந்தால் பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், நாட் ஈக்குவல்னா அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இது ஒரு லைன் இருந்தாலே 2 மார்க். ஸோ வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமல் சொல்யூஷன்? The PC solution which satisfy which maximize the transportation cost called optimal solution சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் 2% ஜீரோ சம் கேம், இது நிறைய வாட்டி 2 மார்க்ல கேட்குறாங்க. gain of the one player equal to loss of the another player is equal to is called 2% zero sum game சொல்லுவாங்க. gain of the one player equal to loss of the another player is called 2% zero sum game சொல்லுவாங்க. இது 2 மார்க்ல கேம் தியரியில் இருக்கு. அடுத்து பே ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ கேம் தியரியில் இந்த வித்தின் மேட்ரிக்ஸில் சம் நம்பர்ஸ் கொடுக்கலாம், 1 2 5 ஏதோ இது பிளேயர் A1 A2 B1 B2 ஓகே சம் நம்பர்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா திஸ் இஸ் கால் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்றாங்க. இதுல வந்து பாசிட்டிவ் நம்பர் சப்போஸ் இங்க -2 இருந்தா, இப்போ 1 பாசிட்டிவ் நம்பரா இருந்தா அது வந்து ஏவோட பிளேயர் ஏவோட வின் பாசிபிள். நெகட்டிவ் நம்பர்னா பியோட வின்னிங் பாசிபிள். ஓகே, ஸோ இது 2 மார்க் கிளியரா இருக்கும். அதான் இந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸ்ல இந்த நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா அது வின்னிங் பாசிபிள் ஆஃப் பிளேயர் ஏ, நெகட்டிவ் இருந்தா அது வின்னிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளேயர் பி. இது ஸோ இதான் அந்த கான்செப்ட் இது. ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் கால் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்றாங்க. ஸோ அங்கே 2 மார்க்ல கொடுத்துருப்பேன் இந்த காம்பினேஷன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லியிருப்பேன், அது பாருங்க. அடுத்து வேல்யூ த கேம்னா மேக்ஸிமின் ஈக்குவல் டு மினிமேக்ஸ் பிடிச்சிருப்பேன். மேக்ஸிமின் ஈக்குவல் டு மினிமேக்ஸ். ஸோ ஈக்குவல்ட்டா இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு சேடல் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவல் டு வில் கெட் சம் வேல்யூ, தட் வேல்யூ இஸ் கால்டு வேல்யூ த கேம் சொல்லுவாங்க. இது 2 மார்க் இருக்கும். அடுத்து டிஃபைன் பிளேயர். ஸோ பாருங்க இதுல வந்து 4 கொஸ்டின் கேம் தியரியிலே கேட்டிருக்கான். பிளேயர்னா காம்படிட்டர் இன் கேம் தியரி இஸ் கால்ட் பிளேயர்ஸ். ஸோ கேம் தியரியில இருக்கிற காம்படிட்டர் யார் பிளே பண்றாங்களோ அதான் காம்படிட்டர் இஸ் கால்ட் பிளேயர்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எல்லாமே 2 மார்க்ல இருக்கு. நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல 2 மார்க் இருக்கும், அது பிரிண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இதுவும் போனது 2 மார்க்ல கேட்டாங்க. ரைட் எனி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆப்ரேஸ் ரிசர்ச். அதாவது டிசிஷன் மேக்கிங். இந்த ஃபீச்சர்ஸே வந்துன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு டிசிஷன் மேக்கிங் இருக்கிறதுக்கு ஆப்ரேஸ் யூஸ் பண்றாங்க. ப்ராப்ளம் சால்விங், எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட், யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அது மல்டி டிசிப்ளினரி. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அது ஃபீச்சர்ஸ் ஆஃப் அதுலனா கேரக்டர்ஸ் ஆஃப் ஆப்ரேட் போத் ஆர் சேம். அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு அதை வச்சு எழுதுங்க. ஓகே,
ஸோ இப்போ சிம்பிளஸ்ட் மெத்தட்ல 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் போடுவோம். ஸோ இதுல 3 டிசிஷன் வேரியபிள் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை இப்போ பார்ப்போம். ஸோ அதனால இது 3 இருக்கு சொல்லிட்டு ப்ராப்ளம் ரொம்ப லென்த்தியா இருக்கு அப்படிலாம் கிடையாது. ஒரே டேபிள் ஆன்சர் வந்துடும். ஓகே, நான் அது பாஸ்டா போடுறேன் இது. ஸோ 14th ப்ராப்ளம், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். Maximum is equal to 2x1 x2 plus x3. அடுத்தது subject to constraints equal to 3x1 x2 x3 less than equal to 60, x1 x2 2x3 less than equal to 10, x1 plus x2 plus x3 less than equal to 20, and x1 x2 x3 is a non-negative restriction. Okay, so நம்ம ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு மேக் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அதாவது இதை வந்து நம்ம இந்த இன்இக்வாலிட்டிலாம் நம்ம ஈக்குவலாக மாற்றணும். ஸோ சொல்யூஷன் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல், கீழே எழுதுறது நான் சைடில் எழுதுறேன், 2x1 x2 plus x3. So subject to the constraints. So 3x1 plus x2 plus x3. So இந்த ஈக்குவலாக மாற்றும்போது ப்ளஸ் ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுறேன், s1 ஈக்குவல் டு 16 போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த கன்ஸ்டைன்ஸ் x1 plus x2 plus 2x3, இது நம்ம ஈக்குவலாக மாற்றும்போது ஆல்ரெடி s1 போட்டனால இப்போ s2 போடுங்க, ஈக்குவல் டு 10. அடுத்து லாஸ்ட்ல x1 x2 x3 பிளஸ் இங்கே s3ன்னு வரும், ஈக்குவல் டு 20. ஸோ நம்ம போட்ட இந்த s1 s2 s3 இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் z இருக்குல்ல, 0s1 plus 0s2 plus 0s3 இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது புட் இந்த x1 x2 x3 இந்த 3 வேரியபிளும் இது வந்து நான் பேசிக் வேரியபிள், இந்த மூணுத்தையும் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது s1 60 வரும், அடுத்து s2 10 வரும், s3 ஈக்குவல் டு 20ன்னு வரும். ஸோ தட் இஸ் நத்திங் பட், அதாவது இங்க இருக்கிற அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல கன்ஸ்டன்ட், அப்படியே இந்த வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. அதாவது s1 s2 s3 அது எல்லா சமயம் இதே தான். ஆனா எத்தனை டிசிஷன் வேரியபிள் இருக்கு, x1 x2, இங்க 3 இருக்கு, x1 x2 x3. அப்ப x1 x2 x3 ஈக்குவல் தனித்தனியா 0 போடாம டோட்டலா ஈக்குவல் 0ன்னு போட்டுட்டு அப்ப இந்த ரவுண்ட் பண்ணிருக்கல s1 s2 அது ஈக்குவல் அந்த வேல்யூ அப்படியே எழுதிருங்க கீழே. இதுதான் வந்து பேசிக் வேரியபிள் சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் பேசிக் வேரியபிள் சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இனிஷியல் டேபிள். ஸோ இனிஷியல் டேபிள் போட போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது நீங்கள் நான் சிம்பிளஸ்ட் மெத்தட் போட்டிருப்பேன், கொஞ்சம் 45 மினிட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸ்லோவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக 10 மார்க்கில். ஆனால் லாஸ்ட் 3 இயர்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் கேட்டிருக்கான், அது கொஸ்டின் ராங்காக கேட்டிருக்கான். அது நான் லாஸ்ட் இயர் கொஸ்டினை பார்த்தோம். ஸோ 5 மார்க்லையும் எல்லாத்துலேயும் வந்து இந்த சிம்பிளஸ்ட் மெத்தட் கேட்குறாங்க. ஒரு ஒரு 1 இயர் 2022 கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இது தப்பாக கேட்டிருக்கான். ஓகே, அதாவது 5 மார்க்ல கேட்டிருக்கான், ஆனால் கொஸ்டின் தப்பு, அது அட்டன் பண்ணாலே மார்க்கு. ஸோ இந்த 2023ல கேட்ட கொஸ்டின் ரைட்டு. ஸோ ஆனால் லென்த்தியாக இருக்கு சொல்லி விட்றாதீங்க, இது ஈஸி தான், நான் போடுறேன் பாருங்க. ஸோ டேபிள் 1 என்ன சொல்லியிருக்கேன், பினா பேசிக் வேரியபிள், இங்கே எக்ஸ்பி சொல்யூஷன் ஆஃப் பேசிக் வேரியபிள், சிபி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள், மேலே சிஜே. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இந்த டேபிளை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நடுவில் பி எக்ஸ்பி சிபி சிஜே பேசிக் வேரியபிள், எக்ஸ்னா சொல்யூஷன் ஆஃப் பேசிக் வேரியபிள், சினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள், சிஜேனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்னென்ன வேரியபிளா இருக்கு நம்ம மேலே போட்டோம், அதாவது x1 x2 x3 s1 s2 s3. ஸோ நான் மேலே போட்டிருக்கோம் பாருங்க. கொஸ்டின்ல z ஈக்குவல் கொடுக்குறாங்களா, z. ஸோ அங்கே இருக்கு பாருங்க, z ஈக்குவல் மேலே இருக்கு பாருங்க, z ஈக்குவல் டு. ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து அப்படியே அதில் என்னென்ன வேரியபிள் இருக்கு, x1 x2 x3 s1 அது எல்லாத்தையுமே அப்படியே எழுதிட்டு கரெக்டாக அந்த xbக்கு நேராக எழுதிட்டு, ஸோ மேலே வந்து அதில் கோஎஃபிஷியன்ட் அந்த x1 x2 பார்த்து என்ன நம்பர்லாம் இருக்கோ அதை அப்படியே மேலே எழுதுறேன். அதாவது 2 இருக்கு, x2க்கு பக்கத்தில் மைனஸ்னா மைனஸ் போடணும், -1 இருக்கு, x3க்கு பக்கத்தில் 1 இருக்கு, s1 இது எல்லாமே 3 கண்டிப்பாக 0 தான் வரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள் எப்பவுமே 0 தான் போடணும். ஓகே, ஸோ என்னென்ன பேசிக் வேரியபிள் நம்ம, அதாவது பேசிக் பினா நம்ம இங்கே எடுக்கிறோம்ல s1 s1 s2 s3 அதுதான் இங்கே பேசிக் வேரியபிள். ஸோ s1 s2 s3 இதை எழுதிக்கோங்க. அதில் கோஎஃபிஷியன்ட் லெஃப்ட் சைடில் கோஎஃபிஷியன்ட் இந்த s1 s2 கோஎஃபிஷியன்ட் அது இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதான் கோஎஃபிஷியன்ட் s1 s2, அந்த கோஎஃபிஷியன்ட் அப்படியே அந்த மூணுத்துக்குமே 0 தான். அடுத்து xb நம்ம மேலே ரவுண்ட் பண்ணியிருக்காங்க, அது xb வேல்யூ அந்த சொல்யூஷன்.
60 10 20. ஓகே. ஸோ இப்போ மேட்ரிக்ஸோட அந்த மேட்ரிக்ஸ் கொஸ்டின்ல கொடுக்குற மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அதோட நம்பர்ஸ் அப்படியே எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பாருங்க, அந்த கன்ஸ்டைன்ஸ் அதாவது 3 1 1 S11 மீது ரெண்டுமே 0 வரும். அடுத்த ஈக்குவேஷன். ஸோ நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதாவது கொஸ்டின்ல இந்த கன்ஸ்டைன்ஸை நம்ம ஈக்குவலா மாத்த ரவுண்ட் பண்ற பாருங்க. ஸோ இதுல இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் 3 1 1 S1 இருக்கிறதுல 1 மீது ரெண்டுமே 0. ஸோ அதே மாதிரி அடுத்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 1 1 2 S2 S1 கிடையாது 0, S2 இருக்கு அங்க 1 போடணும் அது 0. அடுத்த லாஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் 1 1 1 0 0 1 வந்துடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் டேபிள். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ZJ கண்டுபிடிக்கணும். ZJ என்னன்னா நான் சொல்லியிருக்கேன், இங்க இருக்கிற CB இருக்குல்ல, CB-யை அப்படியே X1 X2 அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஆனா இனிஷியல் டேபிள் எப்பவுமே ZJ வந்து 0 தான் வரும். ஸோ என்ன சொல்றேன்னா ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த XB-ல இருக்கிற எல்லா நம்பரையும் X1 கூட அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. அதுக்கு நேரா 0 × 3 0 × 1 0, அதாவது இதுக்கு இதை மல்டிப்ளை பண்ணணும், இதுக்கு இதை மல்டிப்ளை பண்ணணும், இதுக்கு இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை கீழே போகணும். ஸோ ஆனா XB-ல எல்லாமே 0க்குனால கண்டிப்பா இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். மல்டிப்ளை பண்ணி அடுத்து திருப்பியும் XB கூட X2, ஸோ அடுத்தது 0 தான் வரும். ஸோ தேர்டும் 0 தான் வரும். ஃபோர்த்து, ஸோ எவ்ரி திங் ஃபர்ஸ்ட் டேபிள் கண்டிப்பா SJ வந்து ஃபுல்லாவே 0 தான் வரும். ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ CB இன்ட்டு X1, அடுத்து CB இன்ட்டு CB-ல இருந்து X1 X2 X3 அந்த மேட்ரிக்ஸ் உள்ள அதெல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணி கீழே போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளுக்கு எப்பவுமே ஏன் 0 வருதுன்னா CB-ல எல்லாமே 0க்குனால 0 வருது. ஓகே. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேபிள் எல்லாம் 0 தான் வரும். இப்போ இந்த ZJ-ல இருந்து CJ, அதாவது கீழே இருக்க ZJ மேல இருக்க CJ, அந்த ரெட் கலர் அந்த நம்பர் அப்படியே செப்பரேட் பண்ணுங்க. 0 - 2. ஓகே. ஸோ நான் சொல்றது இந்த நம்பர், அதாவது ஒரு போட்டு காமிக்கிறேன். இங்க இருக்கிற கீழே இருந்து அப்படி மேல அப்படியே ஒன்று ஒன்றா ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 2 போச்சுன்னா 2. ஸோ அப்படியே 1 by 1 செப்பரேட் பண்ணுங்க. ஸோ அப்போ 2 வரும். அடுத்து 0ல 0 பாருங்க, நான் கிளியரா போடுறேன். 0 நம்ம மைனஸ் போடுவோம், அங்க ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னா +1 இருக்குது. இது கேர்ஃபுல்லா திங்க் பண்ணணும். ஸோ 0 நடுவில் மைனஸ், நம்ம போடுற மைனஸ், அது ரூல். அடுத்து அங்க மைனஸ் இருந்தா அப்போ மைனஸ் பிளஸ் ஆயிடும், அப்போ 1 வரும் இதுல. ஓகே. அடுத்து 0 - 1 -1 வரும். 0 - 0 0 0 0. ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் -2 வரும், மறந்துட்டேன். 0 -2 -2 வரும். அடுத்தது +1, அடுத்தது -1, மீது எல்லாமே 0 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 0 - 2னா -2. ஓகே. நடுவில் மட்டும் தான் பிளஸ் வருது. ஓகே. ஸோ இதுதான் வந்து என்ன, ZJ - CJ ஃபைண்ட் பண்ணிட்ட பிறகு இந்த ரோல எது ஹையஸ்ட் நெகட்டிவ் அந்த காலமை சூஸ் பண்ணணும். அதுதான் வந்து கீ காலம் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, கீ காலம். ஸோ இப்போ இந்த ரோல ஹையஸ்ட் நம்பர் சொல்ல போனா எது ஹையஸ்ட் நம்பர்னா, ஸோ இந்த ஹையஸ்ட் நெகட்டிவ், அதாவது இந்த ZJ - CJ-ல ஹையஸ்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா -2. ஸோ அதனால அந்த காலம் ஃபுல்லா அப்படியே மார்க் பண்ணுங்க பென்சில் வச்சு. ஸோ இந்த காலம் பேர் தான் கீ காலம் சொல்லியிருக்கேன், கீ காலம். ஓகே. ஸோ அடுத்தது மினிமம் ரேஷியோ, மினிமம் பாசிட்டிவ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நம்ம கீ ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இதை கண்டுபிடிச்சாகணும். ஸோ தட் மீன்ஸ் மினிமம் பாசிட்டிவ் ரேஷியோ என்னன்னா, நம்ம அந்த XB-ல இருந்து இந்த கீ காலமை டிவைட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், XB-ல ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரையும் இந்த கீ காலம் நம்பர், இந்த கீ காலமையும் அப்படியே டிவைட் பண்ணுங்க. ஸோ அதான் இங்க எழுதுறேன். ஸோ XB-ல இருக்கிற நம்பர்ஸ், ஸோ ரவுண்ட் பண்ற பாருங்க. ஸோ XB-ல இருக்கிற நம்பரையும், அதுல 3 நம்பர் இருக்கு, அதுக்கு கரஸ்பாண்டிங் கீ காலம்ல என்ன நம்பர் இருக்கு, கீ காலம்ல 3 நம்பர், அந்த 3 நம்பர் அதை மட்டும் 60-ய அதாவது போடுற பாருங்க, 60/3 டிவைட் பண்ணா 20 வருது. அடுத்து 10 XB-ல இருந்து டிவைட் பண்ணணும், மாத்தி பண்ணிடக்கூடாது. XB-யை ஃபர்ஸ்ட் போடணும், டிவைட் பை அந்த கீ காலம்ல இருக்கிற அதோட கரஸ்பாண்டிங் நம்பர். ஓகே. அடுத்து 10/1, ஸோ 10 தான் வருது. அடுத்து 20/1, ஸோ 20 வருது. ஸோ மேல என்ன போட்டிருக்கேன், மினிமம் பாசிட்டிவ் ரேஷியோ. மினிமம் பாசிட்டிவ் ரேஷியோனா இந்த நான் கண்டுபிடிச்ச இந்த 3 நம்பர்ல எது சின்ன நம்பர், பாசிட்டிவா இருக்கணும், ஆனா சின்ன நம்பரா இருக்கணும். சரி, சின்ன நம்பர் பாத்தீங்கன்னா 10 தான் சின்ன நம்பர். ஸோ அந்த ரோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரோவை அப்படியே நான் மார்க் பண்றேன். அந்த கரஸ்பாண்டிங் ரோவை, அதாவது 10 தான் சின்ன ரோ, ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ரோவை நான் அப்படியே ரவுண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரோ பேர் தான் கீ ரோன்னு சொல்லுவாங்க, கீ ரோ. This row is called key row. ஓகே. இப்போ அந்த கீ காலம்ல இருக்கிற வேரியபிள்ஸ் அதை ரவுண்ட் பண்ற பாருங்க, இதுதான் மெயின். இந்த கீ ரோ கீ காலம் கண்டுபிடிச்ச பிறகு இந்த கீ காலம்ல இருக்கிற வேரியபிள்ஸ் என்ன இருக்கு, X1 இருக்கு, இது வந்து என்டரிங் வேரியபிள். இந்த கீ ரோல இருக்கிற வேரியபிள் X2, அது வந்து லிவிங். இப்போ அடுத்த டேபிள்ல போகும்போது என்ன வரும்னா, இங்க இருக்கிற அந்த என்டர் X1 இருக்குல்ல, அந்த X1 அப்படியே ஜம்ப் பண்ணி எங்க போயிரும்னா S2ல போயிடும். ஸோ அதாவது அங்க இருக்கிற S2 ரோல இருக்கிற வேரியபிள் வெளியே போயிடும். ஸோ நான் வச்சுக்கோங்க, நம்ம எந்த ரோ மார்க் பண்றோமோ அதுல என்ன வேரியபிள் இருக்கோ அது அப்படியே வெளியே போயிடும்.
அந்த வேரியபிள் இருக்கிற இடத்துல காலம்ல என்ன வேரியபிளோ அது அப்படியே அங்க வந்துரும். ஸோ அப்போ S2 இருக்கிற இடத்துல X1 வரும். ஸோ நவ் அதெல்லாம் நியூ வேரியபிள் அதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதை ஃபைண்ட் பண்றதுக்கு அந்த கீ நம்பர், அதாவது ரோக்கும் காலமுக்கும் நடுவில் ஒரு நம்பர் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி ரோ போடுற இந்த காலமுக்கு நடுவில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் தான் கீ எலிமெண்ட் சொல்லுவாங்க. அந்த நம்பரை வச்சு அந்த ரோ ஃபுல்லா டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ வேரியபிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த S2 இருக்கிற இடத்துல X1 வந்துடும். அந்த கீ நம்பர் இதுல 1 இருக்கு. 1 வச்சு டிவைட் பண்ணா திருப்பி அதே ரோ தான் வரப்போகுது. ஸோ ஆனால் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. ஸோ நான் நடுவில் ஒரு 2 ஸ்டெப் வரும், அதுக்கு கேப் விட்டுட்டு அந்த டேபிள் நான் இங்கே போடுறேன். ஸோ அதே மாதிரி டேபிள், அதாவது சி ஃபர்ஸ்ட் பேசிக் வேரியபிள், சொல்யூஷன் ஆஃப் த பேசிக் வேரியபிள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள் Cj, இங்கே x1, x2, x3, s1, s2, s3. இந்த x1, x2, x3ல என்ன அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்துடும். அது கொஸ்டின்ல இருக்க நம்பர், அதாவது 2, -1, 1, 0, 0. ஓகே, அதே தான் டேபிள் வரும். இப்போ எந்த வேரியபிள் இங்க வந்து இங்க, அதாவது S2 இருக்கிற இடத்துல, அந்த S2 இருக்கிற இடத்துல x1 வருது. மேல இருக்கிற S1, கீழே இருக்கிற S3 அது அப்படிதான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் டேபிள காமிக்கிறேன். இது டேபிள் நம்பர் 2 இது. ஸோ அந்த x1 அந்த S2 இருக்கிறதுல வரும். அதனால அந்த S2 அப்படியே மாத்துறோம். அந்த S2 இருக்கிறதுல x1 போட்டுட்டு மேல S1 கீழே இருக்க S3 அதே தான் பண்ணக்கூடாது. அந்த வேரியபிள் அப்படியே போகணும். S2 இருக்கிறத மட்டும் x1 மாத்திக்கணும். ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். பண்ணிட்ட பிறகு இந்த கோஎஃபிஷியன்ட் இங்க பாருங்க. அதாவது எல்லாத்தோட, அதாவது எதோட கோஎஃபிஷியன்ட், ஃபர்ஸ்ட் S1 அதோட கோஎஃபிஷியன்ட் 0, அடுத்து x1 அதோட கோஎஃபிஷியன்ட் 2, அடுத்து S3. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் இங்க எழுதிக்கோங்க. S1க்கு 0, x1க்கு 2, S3க்கு 0. இந்த கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டேன். ஸோ இப்போதான் சொன்னேன், இந்த கீ எலிமெண்ட் நம்பரை வச்சு ரோவை ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். ஸோ அந்த ரோக்கும் காலமுக்கும் நடுவில் இருக்க நம்பர் 1 இருக்குல்ல, இப்போ அந்த 1 வச்சு அந்த ரோ ஃபுல்லா, அதாவது இந்த ரோ, ஸோ நான் ரவுண்ட் பண்றவங்க ஆரஞ்சு, இது ஃபுல்லாத்தையுமே மிடில் நம்பர் 1. ஸோ 1 வச்சு டிவைட் பண்ணா திருப்பி அதே நம்பர் தான் வரும். வேற நம்பர் சப்போஸ் 2 இருந்தா அப்ப 10/2, 1/2, 1/2, 2/2 அப்படியே டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் ஆனா இப்போ 1/2னா 1/2 அப்படியே போடுங்க. பாயிண்ட்ல போடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ 1 வச்சு டிவைட் பண்ணதுனால திருப்பி அதே ரோ தான் வரப்போகுது. அதாவது 10, 1, 1, 2, 10, 1, 1, 2, 0, 1, 0. அதை நான் அப்படியே எழுதுறேன். 10, 1, 1, 2, 0, 1, 0. ஸோ அந்த ரோ அப்படியே எழுதிட்டேன். ஓகே, ஸோ அந்த 1 வச்சு டிவைட் பண்ணி, ஸோ நான் நியூவா ஒரு x1 கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த S2 வெளியே போயிருச்சு, x1 உள்ள வந்துருச்சு. ஸோ அந்த x1ஓட ரோ எப்படி கண்டுபிடிக்கணும், கீ எலிமெண்ட்டை வச்சு டிவைட் பண்ணிட்டேன். அந்த சென்டர் நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது எனக்கு அதே ரோ தான் வருது திருப்பியும். ஸோ அப்போ நம்ம நியூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x1 தான் இந்த டேபிள நியூவா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ S1, S2, இந்த S1, S2 கண்டுபிடிக்கணும். S1, S2 அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன் பாருங்க. ஸோ அதுக்கு, ஸோ இப்போ அந்த S1, S2 இதுதான் மெயின். ஸோ நம்ம நியூவா S1, இப்போ நியூ S1 மாறப்போகுது. நியூ S1 கண்டுபிடிக்கிறோம். நியூ S1 ஈக்குவல் டு ஓல்டு S1 மைனஸ் அந்த S1 ரோல இருக்கிற கீ நம்பர். அந்த S1க்கு நேரா S1 ரோல பாருங்க, அந்த காலம்ல இருக்கு என்ன நம்பர் இருக்கு, அந்த ரோல காலம்ல நம்பர் இருக்கு 3 இருக்கு. ஸோ அந்த நம்பரை இங்க எழுதிருங்க 3. அடுத்து நியூவா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x1. ஸோ இந்த x1 தான் மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கீ நம்பர் வச்சு நம்ம x1 கண்டுபிடிக்கிறது, திஸ் இஸ் மெயின். இந்த x1 யூஸ் பண்ணி தான் மேல இருக்கிற S1 கீழே இருக்கிற S3 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நியூ S1 ஈக்குவல் டு ஓல்டு S1 மைனஸ் அந்த S1ல இருக்கிற கீ நம்பர் இன்ட்டு இந்த x1. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், அந்த ஓல்டு S1 அதை அப்படியே எழுதுறேன். ஓல்டு S1 போட்டிருக்கேன். ஸோ அந்த ரோ அப்படியே எழுதுறேன். 60, 3, 1, 1, 1, 0, 0. ஸோ ஓல்டு S1 இருக்குல்ல மேல, அந்த ரோ அப்படியே எழுதுறேன். இப்போ மைனஸ் வெளியே போட்டுக்கிறேன். 3 இன்ட்டு நியூ. ஸோ நம்ம நியூவா கண்டுபிடிச்சதை 3ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ நியூவா என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், x1 அந்த ரோல் என்ன இருக்கு, 10, 1, 1, 2 இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே 3ஆல. ஸோ 3ஆல மல்டிப்ளை பண்ணா 30, 3, 3, 6. 3ஆல மல்டிப்ளை பண்ணா 30, 3, 3, 6. அடுத்து 0, 3, 0ன்னு வரும். அதாவது பாருங்க எல்லாத்தையுமே 3ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ 30, இது 30 ஆயிரும். அடுத்து 3, 3, அடுத்து 6, 0, 3, 0ன்னு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. ஸோ இதை அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்க. இது சப்ராக்ட் பண்ண வேற வேல்யூ தான் அங்க நம்ம S1ல போகணும். ஸோ 30, 0, -2. சப்ராக்ட் பண்ண கேர்ஃபுல்லா பண்ணுங்க. 1 மைனஸ் வெளியே மைனஸ் இருக்கிறனால ஒன்று ஒன்றா சப்ராக்ட் பண்றேன். 1 - 6, -5, அடுத்து 1, 0 - 3, -3 போடணும். 3 போட்டுறாதீங்க. ஸோ இப்போ இந்த நம்பர் அப்படியே எழுதுங்க. 30, 0, -2, 30, 0, -2. அடுத்து என்னது, 30, 0, -2, -5, -1,
-5 + 1 -5 + 1 -3 0 வருது. -5 1 -3 0. ஓகே. ஸோ அந்த ரோ ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ S3 கண்டுபிடிக்கணும். நியூ S3. ஸோ நியூ S3 ஈக்குவல் அதே மாதிரி ஃபார்முலா நியூ S3 ஈக்குவல் டு ஓல்டு S3 ஃபார்முலாவே நம்ம நியூ ஈக்குவல் டு ஓல்டு மைனஸ் வரும். நியூ S3 ஈக்குவல் டு ஓல்டு S3 மைனஸ் அந்த S3ல இருக்கிற கீ நம்பர். S3ல இருக்கிற நம்பர் கீ நம்பர் என்னது 1. நல்லா பாருங்க, S3ல அந்த ரோல கீ காலம்ல இருக்கிற நம்பர், அந்த ரோல கீ காலம்ல இருக்கிற நம்பர் தான் கீ நம்பர் சொல்லுவாங்க. ஓகே, அந்த நம்பர் அத 1. ஸோ 1னா +1 இருக்கு, அதனால அந்த 1 இங்க போடுறேன். இன்ட்டு நம்ம அந்த x1 நம்ம x1 நியூவா கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த x1 ஃபுல்லாத்தையுமே x1 நியூ x1 போடணுங்க. ஃபார்முலா பேர் ஓல்டு S3 மைனஸ் 1 இன்ட்டு நியூ x1. ஸோ அந்த ஓல்டு S3 ஃபர்ஸ்ட் எழுதுவோம். S3 யோட நம்பர்ஸ் அப்படியே எழுதுவோம். S3ல இருக்கிற நம்பர்ஸ் என்னன்னா 2 1 1 1 3 1 வருது. அடுத்து 0 0 1 வருது. அந்த ஓல்டு S3 மேல இருப்பாருங்க 20 11 0 0 1 அதை அப்படியே எழுதிட்டேன். மைனஸ் நடுவில் போட்டிருக்கேன் 1 இன்ட்டு x1. ஸோ x1 கூட x1 ரோ நம்ம கீழே இருக்கல x1, அந்த x1 ஃபுல்லாத்தையும் 1ஆல மல்டிப்ளை பண்ணும். திருப்பி அதே ரோ தான் வரப்போகுது. 10 1 1 2 10 1 1 2 10 1 1 2 0 1 2 சரி 0 1 0 வரும். ஸோ அதான் அந்த ரோ அப்படி தான் 1ஆல மல்டிப்ளை பண்ணால் திருப்பி அதே ரோ தான் வரும். செப்பரேட் பண்ண 10 0 0 இங்க -1 0 -1 1. ஸோ இப்போ கண்டுபிடிச்ச நம்பர் கீழே எழுதுவோம். 1 0 0 -1 அடுத்து 0 -1 1. ஸோ அதான் இதுக்கு அடுத்து நம்ம அதான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த x1 என்டர் ஆகுது. S2 இருக்கிற இடத்துல x1, அந்த x1 ரோவை கீ நம்பர் நடுவில் இருக்கிற நம்பரை டிவைட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து மீதி இருக்கிற வேரியபிள் அப்படியே எழுதிட்டு அந்த வேரியபிள் நம்பர்ஸ் நியூ S1 ஈக்குவல் டு ஓல்டு S1 மைனஸ் அங்க இருக்கிற கீ நம்பர் இன்ட்டு இங்க இருக்கிற நியூ x1 மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணணும். அதே மாதிரி நியூ S3 ஈக்குவல் டு ஓல்டு S3 மைனஸ் S3 இருக்கிற கீ நம்பர் இன்ட்டு இந்த x1 இங்க இருக்கிற x1 நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதை செப்பரேட் பண்ணணும். அடுத்து ZJ சிபில இருந்து மல்டிப்ளை பண்ணணும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சிபில இருந்து சிபில நம்பர் என்ன இருக்கோ அதை அப்படியே ஒன்னு கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x1 சிபில பாருங்க ஃபர்ஸ்ட் 0 லாஸ்ட் 0 மிடில் நம்பர் 2 அதை மட்டும் 2 மீதெல்லாம் 0க்குனால அந்த 2 மட்டும் நம்ம நடுவில் மல்டிப்ளை பண்ணா போதும். ஏன்னா 0 கூட எது மல்டிப்ளை பண்ணா 0 தான் வரும். ஃபுல்லாவே நம்பர் இருந்தா நம்ம ஒன்னொன்னா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ இங்க 2 மட்டும் மல்டிப்ளை பண்றது. 2 இன்ட்டு 1 நடுவில் இங்க 1க்கு பாருங்க 2 இன்ட்டு 1 2 அடுத்து 2 இன்ட்டு அடுத்ததுக்கு 2 அடுத்து 2 இன்ட்டு 2 4 அடுத்து 2 இன்ட்டு 0 அடுத்தது 0 2 இன்ட்டு அடுத்து 1 2 அடுத்து 2 இன்ட்டு லாஸ்ட் 0. ஸோ ஏன்னா மேல 0 கீழே 0 இருக்கனால நடுவில் இருக்க 2 மட்டும் நம்ம அந்த ரோ ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகே, அடுத்து இந்த ZJ இருந்து நம்ம CJ கண்டுபிடிக்கணும். ஸோ கீழே இருக்கிற ZJ இருந்து மேல இருக்கிற CJ செப்பரேட் பண்ணுவோம். 2 கீழே இருக்கிற 2 மேல இருக்கிற CJ பாருங்க 2 2 minus 2 0 அடுத்து 2 மைனஸ் அங்க ஒரு மைனஸ் மேல -1 அப்ப +1 ஆயிரும். அப்ப 3 வருது. கீழே 4 4 - 1 3 வருது. கீழே 0 மைனஸ் மேல 0 0 கீழே 2 மேல 0 அப்ப 2 வருது. கீழே 0 மேல 0 0 வருது. இப்போ இந்த டேபிள் அப்படியே போயிட்டே இருக்கும். எப்ப ஸ்டாப் ஆகும்னா இந்த ZJ மைனஸ் CJ இருக்குல்ல, நம்ம கண்டுபிடிக்கிற ZJ மைனஸ் CJ இந்த ரோல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவா வந்துருச்சுன்னா டேபிள் ஸ்டாப் ஆயிடும். பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள் எல்லாமே எல்லாருக்கும் கண்டிப்பா அதுல ஆன்சர் வராது. செகண்ட் டேபிள்ல சம்டைம் ஆன்சர் வரும். அதுக்கடுத்து தேர்ட்ல தான் மோஸ்ட்லி ஆன்சர் வரும். ஓகே, ஆனா இந்த ப்ராப்ளம் பாருங்க, செகண்ட் டேபிள்ல எல்லாமே பாசிட்டிவ் நம்ம எல்லா நம்பருமே பிளஸ்ல இருக்கு. நெகட்டிவா இருந்தா நம்ம திருப்பி ஹையஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணி அதே ப்ராசஸ் போகணும். ஸோ அப்ப சின்ஸ் ஆல் ZJ மைனஸ் CJ இஸ் கிரேட் ஈக்குவல் டு எல்லாமே பாசிட்டிவ் காமிச்சிட்டு ஸோ இங்க இருக்கிற சொல்யூஷன் இப்போ நான் மார்க் பண்றேன் பாருங்க. அதாவது இதுதான் மெயின், இதான் வந்து பேசிக். அங்க இருக்கிற x1 நம்ம x1 x2 x3 அது மட்டும் எடுத்துக்கணும். அங்க x1க்கு நேரா என்ன இருக்கு பாருங்க, x1 பக்கத்துல 10 மீதி x2 x3 அந்த இடத்துல வேரியபிள் வரல. அப்ப வரலன்னா நம்ம அந்த வேரியபிள் 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ மோஸ்ட்லி அந்த இடத்துல தான் x1 x2 x3 வரும். ஆனா இந்த சம் முடிஞ்சிருச்சு. அப்போ முடிஞ்சதுன்னா அங்க மேல இருக்கிறத அந்த பேசிக் வேரியபிள் கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி நம்மளோட x1 x2 x3 அதுதான் நம்மளோட சொல்யூஷன். S1 Sல எல்லாம் இருந்தா அதை எடுக்கக்கூடாது. Xல இருக்கிறது தான் நம்ம சொல்யூஷன். அதுலனா ஒன்னே ஒண்ணுதான் x1 மட்டும் தான் 10ன்னு இருக்கு. மீதி இருக்கிற x2 x3 நம்ம 0 எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட கொஸ்டின் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்ளை பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் கேட்டிருக்கான், கொஸ்டின் z equal to 2x1 இது இருக்கு பாருங்க 2x1 minus x2 x3. ஸோ மேக்ஸிமம் z equal to 2x1 minus x2 plus x3. ஸோ இதில் வந்து 2 into 10 மீதி எல்லாமே 0 நல்ல தேவையில்லை 0 ஆயிரும். ஸோ 20ன்னு ஆன்சர் வருது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் 20. ஸோ இது நம்ம ஒரு 10 மினிட்ஸ்ல பாஸ்டா போடலாம். ஆனால் வெரி ஈஸி சம், ஃப்ராக்ஷன்லாம் வரல. ஆனால்
ப்ராப்ளம் வந்து டிசிஷன் 3க்கு சொல்லும்போது லென்த்தியா இருக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ஆனா லாஸ்ட்ல போடுங்க. ஈஸியா தான் இந்த சம் கேட்டிருக்காங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.